சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியாலயே வந்துட்டு ஹிஸ்டரி வாஸ் மேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாலயே வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுல ஹிஸ்டரி வாஸ் மேட் அப்படின்னு சொல்றாங்களே சார். இத வந்துட்டு சரி ஏன் இந்தியாவில் நடந்தது இல்ல? இந்தியாவில் ஆனா எடுத்த உடனே இவர் வந்து பெரிய அதிசயம் தான். எம்ஜிஆர் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். எம்ஜிஆர் திண்டுக்கல்ல அதை மெய்ப்பிச்சார். அதனால் அவர் ஆட்சி அமைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இவர் இடைத்தேர்தலெல்லாம் நிற்கவில்லை. பயந்து கையை விரிச்சு காட்டினா கையில் ஒன்றுமில்லை என்று தெரிந்து விடும் என்று நிற்கவில்லை. இப்போ திடீரென்று நின்று அந்த இடத்தை பிடித்து விட்டார். அவரும் பிடிப்போம் என்று நினைக்கவில்லை, மற்றவர்களும் அவர் பிடிப்பார் என்று நினைக்கவில்லை. ஆனால் மக்கள் வந்து ஒரு புதிய ஆளை முயற்சி செய்து பார்ப்போம் என்று நினைத்தார்கள். மக்கள் தெளிவா இருந்திருக்காங்க. சரி, இப்போ கொளத்தூர்ல வந்துட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்க போறாரு, வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்லலாம்னு. பின்னாடி சேகர் பாபு அவர்கள் அழுதுகிட்டே போறாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கப்போ இந்த சினாரியோ அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, பின்னாடி அழுதுட்டு இருக்காரு. அந்த வீடியோ இப்பதான் நான் பார்த்தேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் நம்ம விஜயோட நல்லா நடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க அந்த திமுக காரங்க விஜயோட நல்லா நடிப்பாங்க. திரையில நடிக்கிறது இல்லையே தவிர விஜயோட நல்லா நடிப்பாங்க. ஓகே ஓகே சார். இப்போ தீ குளிக்க வேண்டியதானே சேகர் பாபு. ஆகா, என்ன இப்படி ஸ்டாலின் தோற்று விட்டாரு என்று மக்களெல்லாம் மகிழ்வார்கள். ஸ்டாலின் தோற்றதை குறித்து ஸ்டாலினும் மம்தாவும் தோற்றது இந்திய அரசியலில் மிக குறிப்பிடத்தக்க செயல். ஆமாம், 2 பேரும் ஆட்சியாக நடத்தினார்கள். கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவர்கள் என்ன அட்டூழியம் வேண்டுமானாலும் செய்வது, ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வது. இந்த இந்த ஆட்சி 2 பேரும் தனிப்பட்ட முறையிலும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதுதான் என்னுடைய சிறப்பு. அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையிலும் தோற்கடிக்கப்பட்டார்கள். சும்மா ஏதோ மக்களுக்கு நன்றி கூற போறேன்னு சொல்லி ஏதோ பண்ணிக்க வேண்டியது. சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் 30 வருஷத்துல இப்பதான் வந்துட்டு எம்எல்ஏ பதவி இப்ப இந்த தடவை போகமாட்டார் அப்படிங்கிறப்போ அடுத்து அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் ஆவாரா? அங்க என்ன நிலவரம்? ஏன் அவர் தான் தலைவர் அதுக்கு? துரைமுருகன் அவர்களா? துரைமுருகனா? அவர் பொதுச் செயலாளராக இருந்தாரு. இப்ப அடுத்து ஸ்டாலின் அவர்கள் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போயிடுவாரு. ஏன்னா இப்ப அவருக்கு எம்எல்ஏ பதவி இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸ்டாலின் கையில தான் அதிகாரம் இருக்கு. அவர் கையில பணம் இருக்கிறது. பணம் இருக்கிறவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. அவ்வளவுதான். கருணாநிதி என்ன செய்தாரு? ஏராளமான பணத்தை திரட்டி வைத்து ஸ்டாலினுக்கு வேண்டாதவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி விரட்டி அவருடைய பாதையை சரிவர அமைத்து கொடுத்து வைகோவை விரட்டி மற்றவர்களை விரட்டி, அப்புறம் இவரும் வந்து துரைமுருகன் நேரு எல்லாரும் கத்தாமல் இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் இடம் என்று சொல்லி உதயநிதியை உருவாக்கி இது வழிவழியாக செய்கின்ற காரியம் தானே. அதில் என்ன அவருக்கு அதிகாரம் குறைந்து விட்டது. இப்பொழுது எம்எல்ஏ மந்திரியாக இல்லாததினால் அவர் என்ன புதிதாக பெறப்போகிறார் அப்படின்னு தான் எல்லாம் இருக்கேன்.